ஹூவுக்கு ஓ ஓ அதிரடியாய் ஆர்ப்பரித்த ட்ரம்ப். உலகத்துக்கே பெரிய பிரச்சனை, வார்னிங் கொடுத்த பில்கேட்ஸ். உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக விலகியுள்ளது. அமெரிக்கா விலகினால் பல சிக்கல் வரும் என நீண்ட காலமாக எழுந்து வந்த எச்சரிக்கைகள், விமர்சனங்கள் அனைத்தையும் புறக்கணித்து வியாழக்கிழமை இந்த முடிவை அமெரிக்கா நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை அமெரிக்காவிற்கும் உலகளாவிய பொது சுகாதாரத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என பலரும் எச்சரித்து வந்த நிலையில் ட்ரம்ப் துணிச்சலாக இந்த முடிவை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று காலத்தில் ஹூ அமைப்பு சரியான முறையில் செயல்படவில்லை என்பதே அமெரிக்காவின் பிரதான குற்றச்சாட்டு. இதன் அடிப்படையில்தான் 2025ஆம் ஆண்டில் ஜனாதிபதியாக பதவியேற்ற முதல் நாளிலேயே டொனால்டு ட்ரம்ப் நிர்வாக ஆணை மூலம் ஹூவில் இருந்து விலகும் முடிவை அறிவித்தார். அந்த அறிவிப்பை தொடர்ந்து தற்போது அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அமைப்பில் இருந்து வெளியேறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க சுகாதாரத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கையில் ஹூவுடன் இனி மிக குறைந்த அளவிலான தொழில்நுட்ப தொடர்புகள் மட்டுமே தொடரும் என தெரிவித்துள்ளது. மேலும் பார்வையாளர் உறுப்பினராக கூட இணைவதற்கான திட்டம் எங்களிடம் இல்லை, மீண்டும் ஹூவில் சேரவும் எந்த எண்ணமும் இல்லை என மூத்த அரசு சுகாதார அதிகாரி ஒருவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இனிமேல் தொற்று நோய் கண்காணிப்பு உள்ளிட்ட பொது சுகாதார பணிகளில் அமெரிக்கா நேரடியாக பிற நாடுகளுடன் இணைந்து செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஹூவில் இருந்து விலகுவதற்கு முன் நிலுவையில் உள்ள கட்டணங்களை செலுத்த வேண்டும் என்ற அமெரிக்க சட்ட விதியை அரசு பின்பற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுமார் $260 மில்லியன் கட்டணம் செலுத்த வேண்டியிருந்த நிலையில் அந்த விதி சட்டப்பூர்வமாக கட்டாயமில்லை என அமெரிக்க வெளியுறவுத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்க மக்கள் ஏற்கனவே போதுமான அளவு செலுத்திவிட்டனர் என அந்த துறையின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். அமெரிக்க அரசின் நிதியுதவி நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து WHO கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளது. ஜெனீவாவில் WHO தலைமையகத்தில் இருந்து அமெரிக்க கொடி அகற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிதி இழப்பின் காரணமாக WHO தனது மேலாண்மை குழுவை பாதியாக குறைத்ததுடன் பல திட்டங்களுக்கான செலவுகளையும் வெகுவாக குறைத்துள்ளது. நடப்பு ஆண்டின் நடுப்பகுதிக்குள் அமைப்பில் பணியாற்றும் ஊழியர்களில் சுமார் 25% பேர் பணி நீக்கம் செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. இதுவரை WHOவின் மொத்த நிதியில் சுமார் 18% அமெரிக்கா வழங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த விலகல் உலகளாவிய சுகாதார அமைப்புகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கு பெரும் சவாலாக மாறும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். WHO பொதுச் செயலாளர் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரோயேசஸ் உள்பட பல்வேறு உலக சுகாதார வல்லுநர்கள் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து பிப்ரவரியில் நடைபெறும் WHO நிர்வாக குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே உலக சுகாதாரத்துறையின் முக்கிய நன்கொடையாளரான பில்கேட்ஸ் அமெரிக்கா உடனடியாக தனது முடிவை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு இல்லை என்றாலும் மீண்டும் WHO இணைவதற்காக தாம் தொடர்ந்து வலியுறுத்துவேன் என தெரிவித்துள்ளார். உலகத்திற்கு WHO அவசியம் என அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் இந்த விலகல் உலகம் முழுவதும் நோய் தடுப்பு, கண்காணிப்பு மற்றும் அவசர சுகாதார நடவடிக்கைகளில் புதிய நிச்சயமற்ற நிலையை உருவாக்கியுள்ளதாக உலக சுகாதார நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.